நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற தலைப்பிலே இந்த நாளில் உங்களோடு சில நேரம் பேசும்படியாக நான் விளைகிறேன். மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது சொல்லுகிற கடைசி வார்த்தை எப்பொழுதும் நாம் நினைவிலே வைத்திருப்போம். கடைசியா என்ன சொன்னாங்க? முக்கியம். சாகும் பொழுது யார் பக்கத்துல இருந்தா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு விசேஷமாக கேட்கிற பழக்கம் உண்டு. என்னுடைய தகப்பனார் என்ன சொன்னார் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். என்ன சொன்னார் அவர் போன நேரம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் வாயை திறந்து பேசின கடைசி வார்த்தை ஜெபம் பண்ணு அப்படின்னா உண்மையா எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் உயிர் போனது. இந்த கடைசி வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து என்ன கடைசியா சொன்னார் பாருங்க. பரிசுத்த ஆவி, 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டார். அதாவது இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் மேலே எழுப்பி போகிறார். கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்னவா இருந்தது? சீஷர்களிடத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு அங்கு கூடியிருந்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் மேலே மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது 2 பேர் பக்கத்துல நின்று சொல்றாங்க, என்னப்பா இன்னும் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அடுத்த வேலையை பாருங்க, அடுத்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். 10வது வசனம் சொல்றது பாருங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். எப்படி மேல ஐயோ போயிட்டாரு அப்படின்னு வானத்தை பார்த்துட்டே இருக்காதீங்க. எப்படி அவர் போனாரோ திரும்ப வருவார். திரும்ப வருவதனாலே இனி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவர்கள் வலியுறுத்தினார். இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொன்ன 2 வசனங்களை பார்த்து நான் சப்ஜெக்டுக்கு உள்ளதாக கடந்து செல்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். மேத்யூ சாப்டர் 24 30வது வசனம் இப்படியே சொல்கிறது. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஏன் அவர்கள் புலம்ப வேண்டும்? இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து சந்தோஷம் அல்லவா பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய வருகையை பார்த்து என் ஆண்டவர் வந்து விட்டார், வருகிறேன் என்று சொன்னவர் வந்து விட்டார் அப்படிங்கிற சந்தோஷம் அல்லவா வர வேண்டும். ஏன் புலம்பணும்? எதற்காக புலம்பணும்? ஐயோ வந்துட்டாரு அப்படின்னு எப்போ யாருக்கு தோணும் அப்படின்னா, தயார் இல்லாதவர்களுக்கு தோணும். நான் ரெடி ஆகல, வரமாட்டாருன்னு நினைச்சுட்டு இருந்தேன், வந்துட்டாரு. அவர்கள் புலம்புவார்கள். வரவே மாட்டார்
இருந்தவர்கள் புலம்புவார்கள். இவெல்லாம் வரமாட்டாரு, எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க, ஒரு இதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி என்று எதிர்த்தவர்கள், புறம் பேசினவர்கள், அதை நம்பாதவர்கள், இயேசு கிறிஸ்து என்று நம்பாதவர்கள், அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் அத்தனை பேரும் அவர் வருகிறதை பார்த்தால் அவர்கள் புலம்புவார்கள் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் நிச்சயமாக அது நடக்கும் பொழுது இவ்வளவு நாள் சொல்லி நாங்க நம்பலையே அப்படின்னு அந்த நேரம் பார்த்து புலம்புவாங்க. நீங்க நினைக்க முடியாது, பில்டிங்க்கு உள்ளார வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்தா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் வருகிற அந்த க்ஷணத்திலே பூமி அழிந்து போகுமா, எல்லாம் வெந்து உருகி போகும், ஒன்றுமே அங்க இருக்காது, நம்முடைய சரீரம் மாறி போகும், அதற்கு முன்பதாக ஏற்கனவே இறந்தவர்கள் எழும்புவார்கள், புதிய சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும், உயிரோடு இருக்கிற நாமும் இந்த சரீரம் எல்லாம் போய் புதிய அழிவில்லாத சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும், அமெரிக்கால இருந்தாலும், எருசலேம்ல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அத்தனை பேரும் வானத்தை பார்க்க முடியும். அந்த நேரம் தான் எல்லா பெண்களும் அவர்கள் சொன்ன கோஷத்தை இவர்களும் சொன்னார்கள். ஏன்னா பயம், வலி. யூதர்கள் அந்த காலத்திலே ரோமர்களுக்கு முன்பதாக, கிறிஸ்தவர்கள் ரோமர்களுக்கு முன்பதாக எவ்வளவாக துன்புறுத்தப்பட்டார்கள். தன்னுடைய கண்ணுக்கு முன்னதாக தன்னுடைய மனைவி, தன்னுடைய கண்ணுக்கு முன்னதாக தன்னுடைய கணவன், கண்ணுக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகள் மிருகத்துக்கு பலியாக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தைரியமாய் நின்றார்கள். என் தேவன் ஜீவன் உள்ளவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கேக்குறாங்க, நேபுகாத்நேச்சாரே அப்படிங்கிறாங்க. இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். யார்கிட்டயாவது வாட்டர் பாட்டில் இருக்கா? இதை கொடுங்க. இது எல்லாம் இவ்வளவு இதில் தண்ணீர் இருக்கு, இவ்வளவு எம்டி இருக்கு, இவ்வளவு இது ஃபுல் பாட்டில், இவ்வளவு தண்ணீர் இருக்கு, மீதம் இவ்வளவு இருக்கு. வசனத்துக்கு வாங்கப்போ பவுல் என்ன சொல்றாரு? 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாயிருக்கும். ரைட். இப்போ நான் அப்படிங்கிற காரியம், ஒருவேளை தண்ணீர் தான் நான் என்றால் அந்த முழு பாட்டிலும் நான். இப்போ நான் எவ்வளோ இருக்கிறேன் அப்படின்னா பாதி இருக்கிறேன், மீதி எவ்வளோ இருக்குது? கேப் இருக்குது. பவுல் என்ன சொல்கிறாரு? இதில் கேப், அதாவது இதில் இல்லை, இவ்வளவு நான் குறைவாக இருக்கிறேன். தேவன் என்ன சொல்கிறாரு? நீ எங்கே பலவீனமாக இருக்கிறையோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நான் இவ்வளவு இருந்தால் இவ்வளவு தேவன் இருக்கிறார். அப்போ நான் பலவீனம் இவ்வளோன்ட்டு தான் நான் இருந்தேன்னா, என்னிலே தேவன் எவ்வளவு இருக்கிறார்? அதிகமாக இருக்கிறார். என்னை நான் குறைத்து கொள்ள எவ்வளவு கேப் நான் தேவனுக்கு கொடுக்கிறேனோ அவ்வளவு அவர் நிறைவாக இருக்கிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். 8வது வசனம். மேலும் யாரா வாசிங்க. கவனிச்சிங்களா? என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன்? அவர் என்னில நிரம்பி இருக்கிறார். நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். நான் இவ்வளவுதான் இருக்கிறேன், ஆனால் கிறிஸ்து இவ்வளவு இருக்கிறார், எனக்கு அது போதும். அப்போ நான் குறைய 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 ஐ பிகம் மோர் ஸ்ட்ரென்த்ஃபுல், அதிகமாக நான் பலப்படுகிறேன் என்று சொல்கிறார். நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும்,
நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். குறைய 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 நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் பூரணமாகிக்கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ. கொஞ்சம் பலன் நமக்கு இருந்தா மீதம் குறைவு அத்தனையிலையும் தேவன் இருக்கிறார். அதுதான் யோவான் ஸ்நானன் சொன்னார், நான் எரியணும், நீர் மகிமைப்படணும். நான் எரிந்து பிரகாசிக்கிறேன் அப்படின்றார். அவர் குறைய 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 தேவன் பிரகாசிக்கிறார். தேவனை எரித்து நாம் பிரகாசிக்கிறதல்ல, நம்மை எரித்து தேவனை பிரகாசிக்க பண்ணுகிறோம். பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாக இருக்கும் என்று சொல்கிறார். பிலிப்பியர் நிருபத்துக்கு வாங்க. பிலிப்பியன்ஸ் 4வது அதிகாரம் 274வது பக்கம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது. என்கிட்ட கையில் எவ்வளோ காசு இருக்குது? ஒன்றுமே இல்லை. நம்ம போன வாரம் செய்தியா முந்தின வாரம் செய்தியா ஞாபகம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் யாருமா இருக்கிறோம்? ஏதோ இருக்கிறதே நம்ம சொல்லி பழகணும். எவ்வளோ இருக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லாமல் போணுச்சு. என்ன இருக்கிறதோ அதை அடையாளப்படுத்தும் பொழுது அதை தேவன் பெருக பண்ணுகிறவர். ஒன்றுமே இல்லைன்னா செத்து போயிட்டோன்னு அர்த்தம். கொஞ்சம் பலன் இருக்கு, கொஞ்சோண்டு மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, அதை அடையாளப்படுத்தின பொழுது வாழ்நாள் முழுக்க அந்த எண்ணெய் குறையாமல் போனது. காலி பாத்திரம் இருந்தது, என்கிட்ட இருக்கிறது என்ன, அதை சொன்ன பொழுது அந்த காலி பாத்திரத்தை எல்லாம் அவர் நிரப்பி வாழ்நாளை காப்பாற்றுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அதுபோல் கொஞ்சம் பலன் இவ்வளவுதான் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி அவரிடத்திலே கொடுக்கும் பொழுது மீதத்தை அவர் நிரப்புகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செல்ல எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை கொஞ்சம் பலனை வைத்துக்கொண்டு நான் மறுதலியாமல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினேன். பேதுரு என்ன நடந்தது பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 70வது வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். யாருக்கு தெரியாதுப்பா, எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. அந்த அந்த பெண் யாருன்னா, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நினைக்கிறேன் பெண் காவலாளி அப்படின்னு இருக்கு, அதாவது விமன் போலீஸ். அந்த பெண் காவலாளி இவனை அடையாளப்படுத்தி அவரோட பார்த்துருக்கிறேன். ஐயோ எனக்கு தெரியாது, அவரை யாருமே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல அப்படின்னா, சபைக்கு போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு பயப்படுகிறவர்கள் நாம இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் நான் சபைக்கு போகணும், அதுக்கப்புறம் நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல நமக்கு தெரியணும். நான் சர்ச்சுக்கு போகிறேன், தேவனை தொழுது கொள்ள போகிறேன் என்று தன்னுடைய சூப்பர்வைசர் இடத்துல சொல்வதற்கு பயந்துக்கிட்டு சொல்லிட்டா, நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அவர் எனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் சபைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். எனக்கு ஃபுல் டே வேண்டாம், 2 மணி நேரம் தான் எனக்கு வேணும். 8 மணிக்கு நான் போயிட்டு 10 மணிக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ என்னன்னாலும் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீ அந்த 2 மணி நேரத்தை ஒருவேளை நான் சீக்கிரம் லேட்டாக நான் ஒர்க் பண்ணி தரேன் உனக்கு. அதை பேச அந்த தைரியம் நமக்கு வரணும். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ரகசிய வாழ்வு வாழ்வதல்ல, மனுஷர் முன்பாக நாம் அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும்.
தைரியம் நமக்கு அங்கே வர வேண்டும். அந்த தைரியம் இல்லை என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் பலன் இருந்தது, பிலதெல்பியா சபைக்கு, அந்த சபையினருக்கு கொஞ்சோண்டு பலன் இருந்தது. அதை அவர்கள் பற்றி கொண்டார்கள், தேவனை மறுதளிக்கவில்லை. அந்த சூழல் எப்படி இருந்தது தெரியுமா? நீங்கள் ஒருவேளை வாய்ப்பு இருந்ததுன்னா யூடியூப்பில் அந்த நாட்களில், நீரோ நாட்களிலே நடந்ததான கொடுமைகளை நீங்கள் பார்க்க முடியும். அது காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். நீரோ நாட்களில் கிறிஸ்தவர்களை பிடித்து அரங்கத்திற்குள்ளே பெரிய பிளே கிரவுண்டு, க்ளோஸ்டு பிளே கிரவுண்டு, மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் மேலே உட்கார்ந்து கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்டேடியத்தில் கிறிஸ்தவர்களை பிடித்து அந்த ஸ்டேடியத்திற்கு உள்ளே சின்ன குழந்தை எல்லாம் அந்த காட்சியில் உள்ளதை நான் சொல்கிறேன். குழந்தையை கையில் பிடித்து கொண்டு அம்மா ஓடுகிறார்கள், அப்பா ஓடுறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் உள்ளே இருக்குது, பெரியவங்க அத்தனை பேரும். அந்த மைதானத்தில் சிங்கங்களையும் மிருகங்களையும் அவர் திறந்து விடுறாங்க. அது போய் வேட்டையாடுது கண்களுக்கு முன்பதாக. அது எதற்காக அப்படின்னா, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னதுக்காக. அவர்கள் மறுதளிச்சிருக்கலாம், எனக்கு சரி நான் வேண்டாம், நான் திரும்பவும் கர் வாபசி, திரும்பவும் என்னுடைய பழைய வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு திருநூறை பூத்திக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு போயிடலை. என் தேவன் ஜீவன் உள்ளவர். இங்கே இருந்து மேலே போனது அவர் மாத்திரம்தான், யாரும் மேலே போயிடலை, அத்தனை பேரும் கீழே தான் போனாங்க. நீ என்ன கதை வேணாலும் எடுத்துக்கோங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன பேரை வேணாலும் சொல்லுங்கள், அத்தனை பேரும் மரித்தார்கள், பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள், அல்ல எரிந்து போனார்கள், அல்ல தூக்கில் போய் இறந்து போனார்களே ஒழிய கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு ஏறி போனது நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அதை தைரியமாய் சொல்வதற்கு நமக்கு பலம் இல்லாமல் சொற்ப ஆதாயத்திற்காக, சொற்ப ஒரு அடையாளத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, வாழ்க்கைக்காக, புதிய வாழ்க்கை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை நான் மறுதளிக்கிறவனாக இருந்தால் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். 1 நாளாகமம் வாங்க, 1 Chronicles 19வது அதிகாரம். 1 நாளாகமும் 19வது அதிகாரம் 13வது வசனம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். எப்பேற்பட்ட ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில்! இப்படிலாம் வாய்ப்பு அப்பப்போ எப்பயாவது ஒரு முறை அப்போ தான் நமக்கு வரும். வாழ்க்கையில் ஒரு முறை அந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. எந்த இடத்துல நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமோ அது ஒருவேளை அப்படி வந்துட்டு டக்குன்னு போயிடும். அதை நாம் பற்றி கொண்டு நிற்க வேண்டும். என்னுடைய வாழ்விலே எந்த சூழலிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது நான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்றாரு, தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், அவர் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். அந்த தைரியம், என்னுடைய வாழ்க்கைக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன், என் தேவன் எனக்கு நன்மையானதை செய்வார், அவருக்கு என்ன பிரியமாக இருக்கிறதோ அதை செய்வார். நீதிமொழிகள் 28வது அதிகாரத்திற்கு வாங்கள், சங்கீதத்திற்கு அடுத்த புத்தகம் நீதிமொழிகள் 28 1வது வசனம். ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியம். நான் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவன், நான் கிறிஸ்தவன், ஜீவிக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிறவன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, என் தேவன் எனக்காக இருக்கிறார். என் உயிர் இந்த உலகத்திலே ஒருவேளை நீ எடுத்துக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, சரீரத்தை அழிக்க வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் ஆத்மாவை அழிக்க வல்லவர்களுக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். என் சரீரத்தை நீங்கள் எடுத்து போடலாம்,
ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக பழைய ஆட்சி இருந்த பொழுது நம்மளாம் நினைக்கணும், இதே கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே கிறிஸ்தவர்களை இழுத்து கொண்டு போய் இந்து கோயில்களுக்குள்ளே வைத்து வலுக்கட்டாயப்படுத்தி அவர்களை அடித்து குங்குமத்தை பூச வைத்து அந்த என்ன நெற்றியில் பட்டைய போட வச்சு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அவர்களை அடித்து துன்புறுத்தின சம்பவம் ஏராளம். அதில் பலவைகள் இதே மாவட்டத்தில் நடந்தது. காவல்துறை கண்டிக்க முடியவில்லை, காவல்துறை ஆக்ஷன் எடுக்க முடியலை. ஏன்னா அதிகாரம் வேறொரு பக்கம் இருந்தது. அந்த ஜனம் எப்பேற்பட்ட துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். எத்தனையோ பேர் வைராக்கியமாக இருந்தார்கள், எத்தனையோ பேர் அடி வாங்கினார்கள். சிலர் அவர்கள் சொன்ன கோஷத்தை இவர்களும் சொன்னார்கள். ஏன்னா பயம், வலி. யூதர்கள் அந்த காலத்திலே ரோமர்களுக்கு முன்பதாக, கிறிஸ்தவர்கள் ரோமர்களுக்கு முன்பதாக எவ்வளவாக துன்புறுத்தப்பட்டார்கள். தன்னுடைய கண்ணுக்கு முன்னதாக தன்னுடைய மனைவி, தன்னுடைய கண்ணுக்கு முன்னதாக தன்னுடைய கணவன், கண்ணுகளுக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகள் மிருகத்துக்கு பலியாக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தைரியமாய் நின்றார்கள். என் தேவன் ஜீவன் உள்ளவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு கேட்குறாங்க, நேபுகாத்நேச்சாரே அப்படிங்கிறான், ராஜாவே அப்படின்னு சொல்லலை. அவ்வளவு ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில் என்னுடைய சிலையை நீ வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நேபுகாத்நேச்சாரே, ஒரு பெரியவரை பார்த்து நம்ம பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? ராஜாவை பார்த்து எல்லாரும் முன்னாடியும் சொல்றான், நேபுகாத்நேச்சாரே, என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அது போட்டும், அதற்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், அப்படியே விடுவிக்காமல் போனாலும் உன்னுடைய செலவை நான் வணங்க மாட்டேன். அந்த தைரியம், கொஞ்சம் பலன் இருக்கு, நான் உயிரோடு இருக்கிறேனே அது எனக்கு பலன். அந்த தைரியத்தில் நீங்கள் பற்றி கொண்டு நிற்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒவ்வொரு சபையாரும் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 269வது பக்கம் 20வது வசனம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிறார். எழுதுகிறது யார்? ஒரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். வைராக்கியம் உள்ளவர் ஒரு எழுதுகிறார். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சபையாரும் சபை ஊழியனுக்காக, ஊழியத்தில் நிற்கிறவர்களுக்காய், சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் தங்களுடைய பலத்தை விட்டுவிடக்கூடாது. ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். காலம் எப்படி மாறினாலும் நம்முடைய பலத்தை நாம் பற்றி கொண்டு தேவனுக்கென்று தைரியமாய் நிற்கிறதற்கான ஒரு உத்வேகத்தை நாம் எடுக்க வேண்டியது. அப்போதான் சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ அதை பாதுகாத்துக்கொள், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். 9வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். அந்த பிலதெல்பியா சபையினர் செய்ததான இன்னொரு காரியம் 9வது வசனம் பாருங்க. 3 இந்த வசனத்தை நான் ஒரு 5-6 முறை நான் வாசித்தேன். எனக்கு அது புரியலை. அதை நான் புரிந்த பொழுது எனக்கு ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். அதை புரிந்த பொழுது என்னுடைய இந்த புல் அரித்து போனது. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன்.
கூடவே இருப்பார்களாம், நம் பக்கத்திலேயே இருப்பார்களாம். நீ என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ எப்பேற்பட்ட ஒரு தெய்வன் என்று சொல்லி கொண்டிருக்கிற, இவ்வளவு நாள் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, இன்னமுமா நீ உயிரோடு இருக்கிற, எதற்கு தேவை, அவசியம் இல்லை, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம் பக்கத்திலேயே இருந்து நம்மை தூஷித்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளில் நீ என்ன வளர்ந்த, என்ன பேசின, என்ன கிடைத்தது, நான் பாரு எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் பார் என்று தன்னை கம்பேர் பண்ணி கொண்டு உன்னை தூஷித்து கொண்டிருக்கிறது போல அநேகரை உனக்கு பக்கத்திலே நான் கொடுப்பேன். உன் பக்கத்திலே இருந்து, யூதர் அல்லாதிருந்தும் என்னுடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டே பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள். ஆமாம், நானும் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ கஷ்டப்பட்ட, நீ பிரயாசப்பட்ட, ஆனால் நீ விழுந்து போயிடல, நீ எவ்வளவோ நீ துன்பப்பட்ட, ஆனால் நீ இழந்து போய்விடவில்லை. நான் உன்னை பரியாசம் பண்ணினேன், ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், இன்றைக்கோ ஒரு நாள் நல்லா இருந்திருப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், உன்னைய கம்பேர் பண்ணும் பொழுது நான் ஒன்றுமே இல்லை, என்னால் எல்லாம் இழந்து போனேன். நீ வணங்குகிற தேவன், நீ தொழுது கொள்ளுகிறவர் உண்மையாகவே உண்மையில் நேசமாக இருக்கிறதை இப்பொழுது நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்களாம். இந்த வசனத்தை பாருங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களை சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை அவர்கள் பார்த்து நம்மை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாம். அப்படின்னா என்ன சொல்ல வராரு, நீ கொஞ்சம் பலன் இருக்கு, அதை பற்றிக்கொள், என்னை மறுதளித்திராத, தைரியமாயிரு. யார் உன்னை எதிர்த்தார்களோ, எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் புறதேசத்தில் இருந்தும் நான் சாட்சிகளாக இருக்கும் பொழுது தேவன் என்னை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறதை மற்றவர்கள் பார்த்து நம்மை அவர்கள் அடையாளப்படுத்துவார்களாம். உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! நாம் அதை இழந்து விடக்கூடாது. நாம் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் முன்பதாக நம்மை தேவன் வாழ வைக்கிறவர், மற்றவர்கள் முன்பதாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், ஒரு நாளும் நம்மை அழிந்து போவதற்கு விடுவது அல்ல. ஏசாயா 60வது அதிகாரம், ஏசாயா 60:14 பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். யார் என்னை அவமானப்படுத்தினானோ, யார் என்னை தூரம் விரட்டினானோ, யார் எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னானோ, அதே இடத்திலே அவர்கள் வந்து அவர்கள் சொல்வார்களாம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஓன் ஐஸ். அவர் சொல்றார், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து, ஒடுக்கினவர்கள் மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளும் வந்து குனிந்து சொல்லுவாங்க, உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் கால் அடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நமக்கு அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபை. ஜகரியா புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1090வது பக்கங்களிலே வரும் ஜகரியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 1098வது பக்கம். ஜகரியா புத்தகம் 8வது அதிகாரம் 20லிருந்து நான் வாசிக்கிறேன். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமில் சேனைகளும் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் வந்து மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரம் தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
நம்மை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து, நம்முடைய திடகார்த்தத்தை பார்த்து, நம்முடைய தைரியத்தை பார்த்து, நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதை பார்த்து, இவன் கஷ்டப்பட்டான், இவன் அவமானப்படுத்தப்பட்டான், கேவலப்படுத்தப்பட்டான், சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டான், எல்லார் கண்களுக்கு முன்பதாகவும் இவனை அவமானப்படுத்தினார்களே, இவன் தொலைந்து போனான் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இவன் நம்பிக்கொண்டிருந்த தேவன், இவன் வணங்கின கடவுள் இவனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம், அவர்களை நான் பற்றி கொள்வேன் என்று சொல்லி நம்மை அவமானப்படுத்தினவர்கள் நாம் தொழுகிற தேவனை வந்து நம்மை அவர்கள் சேர்த்து கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அதை பற்றிக்கொள், தைரியமாயிரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது எந்த இடத்துல சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 7வது வசனம். இது முதலாவது என்ன சொன்னாரு? உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இரு. இப்ப என்ன சொல்றாரு? வசனங்களை கை கொள்ளுகிறவன். வசனங்களை கை கொண்டு நாம் நிற்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் சீக்கிரமாய் வருகிறார். இவ்வளவு எழுதின இந்த யோவான் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை மறைக்காமல் எழுதி வைத்தது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. அதே 22வது அதிகாரம் அடுத்த வசனத்திலே அவர் சொல்றாரு பாருங்க, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். ஏறத்தாழ ஒரு 90 வயது கிழவன் இயேசு கிறிஸ்துவோடு மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர். சிலுவையிலே அத்தனை பேரும் ஓடின பொழுதும் இவர் சிலுவை பக்கத்தில் நின்றவர். அவ்வளவு அன்பான சீஷன் என்று பெயர் எடுத்தவர். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், பரலோக தரிசனங்களை கண்ட அந்த மனுஷன் வசனங்களெல்லாம் மறந்து போனார். நான் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று போதிக்கப்பட்டிருந்தோம். ஏறத்தாழ 60 வருடங்கள் கிறிஸ்தவத்திலே தைரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷன் இப்பேற்பட்ட ஒரு மகிமையின் சூழலிலே கடந்து வந்த பொழுது தொப்புன்னு காலில் விழுந்துட்டார். அப்போ சொல்கிறான், விழாத, ஏன் காலில் விழாத, நீ தேவனை தொழுதுகொள், மனுஷன் காலில் விழுந்துராத. நீ எப்படியோ நான் எப்படியோ மற்றவர்கள் எப்படியோ நம்ம எல்லாம் ஒன்று தான், ஒருத்தர் காலில் நீ விழுந்துடக்கூடாது. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தில் வசனங்களை கை கொள்ளுகிறவரோட யாரு? நீங்களும் நானும், யோவான் அப்போஸ்தலனும் தூதரும் அத்தனை பேரும் ஒன்று தான். நீ தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த யோவான் நினச்சிருந்தாருன்னா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? இந்த வசனத்தை சொல்லாமல் விட்டுருக்கலாம், எழுதாமல் விட்டுருக்கலாம். நம்மளை என்ன நினைப்பாங்க? தப்பாக நினச்சிட மாட்டாங்க? நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறேனே, நான் யார், இது என்னத்துக்கு எழுதணும் அப்படின்னு மறைச்சி வச்சுருந்துருக்கலாமே, தெரிஞ்சிருக்காதுல்ல. இது மாத்திரமா? 19வது அதிகாரத்துக்கு வாங்க. 19வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியாயிருக்கிறது. 2 தடவை தலைவர் விழுந்துட்டார். 2 தடவையும் மறைக்காமல் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு பாடம். நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறை மறைக்கக்கூடாது, செய்த தவறை மறைக்கக்கூடாது. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் அதை உணர்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல வீடு எல்லாம் இருக்கு, ஆனால் நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு அது தெரியுது, இது தப்பு, இது தவறு.
இது தேவனுக்கு விரோதம், என்னுடைய சரீரத்தை நான் கெடுத்து கொண்டிருக்கிறேன், இப்போ நான் அதை உணர்கிறேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் என்று நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கு என்னுடைய மனைவிக்கு விரோதமாய் நான் தவறு செய்தால் மனைவியிடத்தில் போய் என்னை மன்னித்து விடு, நான் செய்தது தவறு, நான் ஒப்புரவாக வேண்டும். கணவனிடத்தில் போய் நான் செய்துவிட்டேன், தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒப்புரவாகிறேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். தவறை நாம் அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பதாக நம்மை நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டிங்கன்னா அதை வாயை திறந்து சொல்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். கௌரவம் நம்மை பார்த்து தடுத்து கொண்டே இருக்கும். பல நேரங்களிலே அந்த ஒரு பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய், அதுக்கு இன்னொரு பொய்ன்னு மனம் பாரமாகிவிடும். ஒரு க்ஷணத்தில் அது வாயை திறந்து சொல்லி தான் பாருங்கள், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கலட்டி அந்த பக்கம் தூக்கி போட்டுருவீங்க. இலகுவாயிரும், மனம் இலகுவாயிரும். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சிம்பிள் வார்த்தை. அதை சொல்லி ஒப்புரவாகும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். என்னுடைய இருதயம் வெள்ளையாக இருக்கிறதை நான் ஆமாம் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறவர். யோவான் அப்போஸ்தலன் இவ்வளவு அனுபவத்துக்கு அப்புறம் அவர் செய்த அந்த தவறை மறைத்திருக்கலாம், ஆனால் மறைக்கவில்லை. நாம் அதை செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் விரோதமாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியங்கள், குடும்பத்திற்கு விரோதமான காரியங்கள், மனைவிக்கு விரோதமான காரியங்கள், கணவனுக்கு விரோதமான காரியங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் எதை செய்திருந்தாலும் அதை நான் தவறு செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் இனி இதை செய்ய மாட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி அதை தேவனிடத்தில் ஒப்புரவு ஆக்கும் பொழுது நமக்கு என்ன அழகான குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், என்ன இருக்கு நம்மகிட்ட, அதை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு மாற்ற வல்லவர் நம்முடைய தேவன். மூன்றாவது இடமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நல்லா கவனிங்க, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு, இட் இஸ் an இண்டிவிஜுவல் தனித்தனியாக. நான் ஒரு கூட்டமாக இல்லை, கன்னியாகுமரி மாவட்டம் அப்படியே போங்க அப்படின்னு சொல்லலை, நான் மணவாட்டி சபையில் இருக்கிறேன் அப்படியே நாங்கள் எடுத்துக்கலாம், நாங்கள் இங்கே இருக்கிறேன் அப்படியே வாங்க, கூட்டமாக இல்லை, தனித்தனியாக அவனவனுக்கு அளிக்கும் பலன் அவனவனுக்கு கிடைக்கும். அப்பா செய்ததற்கு மகன் அல்ல, மகன் செய்ததற்கு அப்பாவுக்கு அல்ல. அப்பா தவறு செய்திருந்தால் அது அப்பாவிற்கு, மகன் தவறு செய்திருந்தால் அது மகனுக்கு. அவனவனுடைய கிரியை அவனவனுக்கு வருகிறது. நான் சீக்கிரமாய் வருகிறேன், கவனமாக இருங்க என்று சொல்கிறார். நான் இதை நேரம் நமக்கு கடந்து போகிறதுனாலே நான் சீக்கிரமாக இதை முடிக்கிறேன். ரோமர் 2வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், அப்படின்னா யூதரானாலும் சரி யூதர் அல்லாதவர்களாகிய நம்மை போல யாராக இருந்தாலும் சரி, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அப்போ உபத்திரவம் யாருக்கு வரும், யாருக்கு வியாகுலம் வரும்? தவறு செய்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள். எப்படி செய்தாலும், ரகசியமாய் செய்தாலும் வெளியரங்கமாய் செய்தாலும் நாம் அதிலிருந்து தப்ப முடியாது. முன்பு யூதரான நீ யூதரானாலும் சரி யூதர் அல்லாதல் இருந்தாலும் சரி, நன்மை செய்கிறவன் அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. யாராக இருந்தாலும் அவர் பார்க்க மாட்டார். அதனால்
நான் சீக்கிரமாய் வருகிறேன், கிரியைகளின் பலன் அவனவனுக்கு வருகிறது. கடைசியாக 20வது வசனத்திலே 22வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது வசனம் என்ன சொல்லுது? அவ்வளவுதான், நான் மெய்யாகவே வருகிறேன் என்று சொல்கிறார். 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. 4000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னது வந்தார். இன்னைக்கு 2000 தான் ஆயிருக்கு. எப்போ வருவார்னு தெரியாது. இப்போ வருவாரோ அல்லது எப்போ வருவாரோ, நம்முடைய ஆயுசு காலத்திற்கு பின்பதாக வருவாரோ தெரியாது. ஆனால் மெய்யாகவே வருகிறேன் என்று சொன்னவர் 4000 வருடங்களுக்கு பின்பதாக வந்தவர். நாம் 2000 தான் ஆயிருக்கு அப்படின்னா நிச்சயமாக எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் பின்வாங்குவது இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம், 1 சாமுவேல் 25:9. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி பின்னொன்றும் மன்னிக்கணும் கண்ணாடி இல்லை, ஏசாயா புத்தகத்துக்கு வாங்க. ஏசாயா புத்தகம் ஏசாயா புத்தகம் 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவதல்ல. கொஞ்சம் பலன் இருந்தோம் நாம் அதை பற்றி கொள்வோம். மறுதளிப்பதல்ல, வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். தவறுகளை அடையாளப்படுத்துவோம். அதை யாருக்கு விரோதமாக செய்தோமோ அவர்களிடத்தில் நாம் அதை சொல்லி நாம் ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை வாழ்க்கையிலே இன்னமும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருப்போம். அவர் வரும்பொழுது வெட்கப்படுவதல்ல, சந்தோஷமாக அவரை நாம் எதிர்கொள்ளும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருவார். நாம் அந்த தகுதியை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் இந்த தொழுகையை முடிவுக்கு கொண்டு வருவோம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றோ என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம்